வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல காலையில இட்லி சுடட்டமா கேட்டா போதும் ஆளாளுக்கு ஒரு சட்னியை கேட்டு உங்களை தொந்தரவு பண்றாங்களா? அவங்க கேட்ட எல்லா சட்னியும் சேர்த்து ஒரே டேஸ்ட்ல ஒரு சட்னியா பண்ணிடலாம் வாங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 3 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 6 குண்டு மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து விடுங்க. முடிஞ்சா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே இதுல போட்டு பெரட்டி விடுவோம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா புதினா கொத்தமல்லி போட்டுங்க. என் கையில கொத்தமல்லி இல்ல, அதனால போடல. புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை போட்டுருவோம். கூடவே சின்ன துண்டு அளவுக்கு புளியை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க, சுருண்டு வரட்டும். 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அந்த தேங்காய் துருவில இது கூட போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். கார சட்னி, வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி, புளி சட்னி, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்றது தான் கலவை சட்னி. சட்னி இந்த பழத்துல அரைச்சு ஒரு பவுல்ல ஊத்திட்டு மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 10 குண்டு மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி அந்த சட்னியோட தலையில இதை ஊத்திருங்க. இனிமேல் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அந்த சட்னி இந்த சட்னி கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த சட்னியை பண்ணி வச்சுட்டு கப் சிப்னு கம்முன்னு இதை சாப்பிடணும்னு சொல்லிடுங்க.